அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் அண்ட் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வீடியோ கிளப்பலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாய்லர்ஸில் யூஸ் பண்ணுற அதெல்லாம் மாதிரி நிறைய மிஷினரிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பாய்லர் மட்டும் இல்லைங்க, நிறைய ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகுது, பாசம் பிடிக்குது, தொட்டிக்குள்ளே இதெல்லாம் பிடிக்குது, பாய்லர் ஹாட் வாட்டர் டேங்க்குள்ளே பாசம் பிடிக்குது. இது அப்புறம் வந்து அதில் தங்கி உங்களுக்கு வந்து டஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு மிஷினரிஸை பாதிக்கிறதுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்டெய்னர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த ஸ்டெய்னர் எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாய்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாட் வாட்டர் டேங்க் முன்னாடி போட்டுக்குங்க. ஏன்னா வந்து ஹாட் வாட்டர் டேங்க்குள்ளே நிறைய பேர் சொல்கிறது ஹீட் கொடுக்குறீங்க, இருந்தாலும் பாசம் பிடிக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இரும்பு பீஸுக, கல் மண் மாதிரியே வந்து சின்ன சின்ன வந்துலாம் சங்கு இதெல்லாம் வந்து தங்குது. ஏன்னா வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஷார்ப்னர் யூஸ் பண்ணுறீங்க, இருந்தால் ஷார்ப்னர் வழியாக உள்ளே பூந்து சில டஸ்ட்டுக்கெல்லாம் வரும், சின்ன சின்ன டஸ்ட்டு ரெசின் கூட வரும். அப்போ அதெல்லாம் வந்து ரெசினில் உள்ளே போய் ஹாட் வாட்டர் டேங்க் வந்து பாய்லருக்குள்ளே வச்சுன்னா ரெசினுங்கிறது உள்ள பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மெட்டல்ஸில் உள்ளே கூட போச்சுன்னா பாய்லருக்குள்ளே ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் பாய்லர் டியூப்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னா பாய்லர் ஹாட் வாட்டர் டேங்க்குள்ளேயே வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் குப்பையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் பாய்லர் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வந்து ஸ்டெய்னரை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து என்ன ஸ்டெய்னரு, இது வந்து இந்த பாய்லரில் நீங்கள் ஹாட் வாட்டர் டேங்க் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு போட்டுருவாங்க, 3 இன்ச்சு 4 இன்ச்சு கூட போட்டிருப்பாங்க. அந்த பாய்லர் கெப்பாசிட்டி அந்த ஹாட் வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்து. இப்போது இந்த 1.5 இன்ச்சு பைப்பில் போடுறதுக்குன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ இன்லெட்டு அவுட்லெட்டு அப்படின்னு பார்த்து மாட்டோம். ஏன்னா வந்து ஹாட் வாட்டர் டேங்க் முன்னாடி வந்து அவுட்லெட் வச்சுருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ப்னர்லேருந்து வரும்போது இங்கே இன்லெட் வச்சுருப்பீங்க. சரிங்களா? இப்போ இன்லெட் அவுட்லெட் எப்படி வருது, இது வந்து இன்லெட்டுங்க, இது வந்து அவுட்லெட். சரிங்களா? எப்படி இன்லெட் அவுட்லெட் நான் கண்டுபிடிச்சேன், இது உள்ளே வந்து இந்த கூம்பு வந்து அந்த சைடு அவுட்லெட் வாக்கு இருக்கும். இன்லெட் வழியாக இது வழியாக பூரும்போது என்ன ஆகும்னா, இப்போ உங்களுக்கு இந்த எப்படி இன்லெட் அவுட்லெட் கண்டுபிடிச்சுன்னா இது இன்லெட் இது அவுட்லெட்னு சொல்லியாச்சு. இந்த கூம்பு வந்து அந்த சைடு இருக்கிறதா, இது தண்ணி வந்து இது வழி இன்லெட்டில் பூரும்போது இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே ஸ்டாப்பர் இருக்கும், இது வழியாக வெளியே போக முடியாது. அப்படிங்கும்போது வாட்டர் இது வழியாக உள்ளே பூந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும். ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டுகள்லாம் வந்து இங்கே ஸ்டோரேஜ் ஆகிரும். அப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிட்டு வரும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரும்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறோம், இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா, இல்லை மாதத்துக்கு 4 டைம் 5 டைம் க்ளீன் பண்ணிக்கணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணாமே வச்சிங்கன்னா இங்கே பாய்லர் அதாவது ஹாட் வாட்டர் டேங்கில் தண்ணி குறைஞ்சிட்டே வரும். அதாவது ரொம்ப நேரம் பம்ப் ஓடும், ஆனால் தண்ணியே ஃபுல்லாகாது. அப்புறம் பம்ப் ஓவர்லோட் ஆகி அதாவது ஹெச்பி நீங்கள் வந்து அதிகமாக வச்சுருப்பீங்க, அப்புறம் நீங்கள் தள்ளும்போது இங்கே இடத்துல தள்ளுறக்கு இடத்துல அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகுங்க, மோட்ரு ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆயிரும். இதனால் என்னென்னா வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்கிற ஸ்லட்ஜில் இங்கே வந்து நின்றுட்டுருக்கும் டஸ்ட்டுகள்லாம். இந்த போல்ட் நட்டில் கழட்டிட்டு இந்த கேஸ் கட் இருக்கும், இதை கழட்டிட்டு இதை மெஸ்ஸை கழட்டிட்டு எஸ்எஸ் மெஸ் தான் போட்டிருப்பாங்க. இதை கழட்டிட்டு நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு டீசல்லாம் பெட்ரோலாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏரை விட்டு நல்லா க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன மைக்ரோன் லெவலில் இருக்கிற டஸ்ட்லாம் வெளியே போயிடும், பாசமும் வெளியே போகும். அதுக்கப்புறம் இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணி, அதாவது இந்த பாடியும் சேர்த்து க்ளீன் பண்ணி போட்டுக்குங்க. எக்காந்து கொண்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா இன்லெட் அவுட்லெட் 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹாட் வாட்டர் டேங்க்லேருந்து ஸ்டீமும் ஹாட் வாட்டரும் இதில் வரக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இன்லெட் அவுட்லெட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெய்னர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் வாட்டர் டேங்க்குள்ளெல்லாம் பாசம் பிடிக்காது, டஸ்ட்டெல்லாம் பிடிக்காது. இதுதான் என்னோடய விளக்கம். இது மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களை நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.